கிரியையுள்ள விசுவாசம், கீழ்ப்படியுள்ள விசுவாசம் எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்யும் வாசிங்க பார்ப்போம். ரெண்டாவது கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் வாசிக்கலாம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. ரெண்டாவது என்னன்னா 2 நாளாகமத்தின் புஸ்தகம் திருப்பகம். முதலாவது நம்ம விசுவாசத்தோடு பேச ஆரம்பிக்கணும். அப்பதான் கர்த்தர் அதுக்கு தான் சொல்றாரு சில காரியத்தை நீ செய்யணும். அப்ப நம்ம விசுவாசமா பேச ஆரம்பிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? 2 நாளாகமம் 32 7வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 நாளாகமம் 32:7 வாசிங்க. தைரியமாயிருங்கள், அஸ்வரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நல்ல கவனிக்கணும். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். வாசிமா, அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நடத்த நம்மோடு இருக்கிறவர் என்று சொல்லி யாரை தேய்ச்சினா? கூட இருக்கவங்களை தேய்ச்சினான். வாசிங்க. நம்ம கூட இருக்கவங்களை என்ன செஞ்சான்? அவன் தேய்ச்சினான். ஜனங்கள் அவன் பேர்ல நம்பிக்கை வச்சாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்துல கை கூட்டி சொல்லுங்க. நீங்க மட்டும் அறிக்கையிட மாட்டீங்க, கூட இருக்கவங்களையும் அறிக்கையிட வைப்பீங்க. அதுதான் அற்புதத்துக்கான 2வது விசுவாசம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏமாங்க கவனி, உன் குடும்பத்துல மனைவியா இருக்கட்டும் கணவனா இருக்கட்டும் கவனிமா, உனக்குள்ள ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டாரு. ஆமா, நான் உன்னை இப்படி உயர்த்த போறேன்னு சொல்லிட்டாரு. நீங்க ஆட்டோமேட்டிக்கா முதல் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆமாவா இல்லையா? அப்புறம் உங்க கணவர்கிட்ட போவீங்க, உங்க மனைவிட்ட போவீங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிறாருமா, கர்த்தர் செய்வார். பிள்ளைகளை கூப்பிட்டு கர்த்தர் செய்வார்டா, கர்த்தர் செய்வார். அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை, அந்த அபிஷேகத்தை உன் கணவருக்குள்ள, உன் மனைவிக்குள்ள, உன் பிள்ளைகளுக்குள்ள கடத்துற பத்தியா? அதுதான் விசுவாசத்தின் 2வது படி. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பக்கத்துல கிடைச்சிருக்க இந்த வேலையை செய்தியலா இல்ல கோல் சொல்லிட்டு எழுதியலா? இங்க விசுவாசத்தை கடத்துற மாதிரி தெரியல. எத்தனை பேர் புருஷனை தைரியப்படுத்தினியம்மா விசுவாசத்துல? கவலைப்படாதீங்க ஐயா, கர்த்தர் உயர்த்துவாரியா. என்ன 2 கை தான் வந்திருக்கு, மத்தெல்லாம் பொண்டாட்டி மாதிரி இல்லையா? கையை வைத்து எத்தனை பேர் நீ புருஷனை தைரியப்படுத்துற? கவலைப்படாதீங்க ஐயா, கர்த்தர் நடத்துவாரியா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாரியா. நம்ம வாழ்க்கையில பெரிய ஆளா வந்துடலாம். இது அப்படி கிடையாது. புருஷனை பார்த்தா இந்த காக்கா பையில நீயால உன் லட்சணம், நீ எல்லாம் ஒரு விசுவாசி. உனக்குள்ள விசுவாசம் இருந்தா உன் குடும்பத்தை நீ தைரியப்படுத்துவ. என்ன 4 கை தான் வந்திருக்கு, ஒரு அல்லேலூயா. இப்போ ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அண்ணன் பாவனாசம் இருக்குன்னு சொன்னா முதல் எனக்குள்ள பேச ஆரம்பிச்சேன்னா என் மனைவிட்டு சொல்லுவேன், ஆண்டவர் இன்னைக்கு இப்ப நமக்கு 10,000 ரூபாய் தர போறார். அல்லேலூயா. கவலைப்படாதம்மா. அவளை தன்னால அவளை தைரியப்படுத்த ஆரம்பிச்சிருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவளே இந்த நம்பிக்கைக்குள்ள கொண்டு வரனா. இதுதான் விசுவாசத்தின் 2வது படி. எதுக்கு உனக்கு கல்யாணம்? கூட இருக்கிறத தைரியப்படுத்தணும். உன் விஷக்கிருமி அங்க செலுத்தப்படாது. இங்க அப்படிதான் செலுத்திட்டு இருக்கோம். நம்ம என்னைக்கு இங்க வர போறோம்? ஆமா, ஆண்டர் பாப்பாரு அப்படியே இரு, கடைசி வரை பிச்சைக்காரனா சட்டி பானை தூக்கிட்டு. பக்கத்துல இருக்கிறவன தைரியப்படுத்தணும். 4 கை கூட வரலையே ஏசப்பா. புருஷமா இருக்காங்க, என்னைக்காவது பொண்டாட்டியை தைரியப்படுத்திருக்கலையா? எதுக்கு ஆமேன்னு தெரியல. கவலைப்படாதம்மா, நம்ம கடனை ஆண்டவர் அடைச்சு தருவாரு. நம்ம சொந்தமா இடம் வாங்கிடலாம். பெண்கள் பக்கத்து ஆமை வருது, ஆண்கள் பக்கத்து ஆமையே காணுமே. எல்லாம் ஆமையா இருக்கிய பொழுது ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. இப்போ எனக்குள்ள விசுவாசம் இருந்தா இவனை நான் தைரியப்படுத்த ஆரம்பிச்சிருவேன். இல்ல கவலைப்படாதல, கர்த்தர் இருக்கிறாரு. என்ன ஆமையில வரமாட்டுக்கு? இங்க சட்டியிலே ஒண்ணு இல்லைன்னா அப்புறம் அகப்பையில என்ன வரும்? மண்ணு தான் வரும். எதுக்கு கர்த்தர் சில காரியத்தை இப்படி செய்ய சொல்றாருன்னா, நீ மத்தவனையும் தைரியப்படுத்தணும்னு எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏமா இப்ப மண்ணை காத்தையும் காண மாட்ட, மழையும் பார்க்க மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? ஆமா. ஆனா வாய்க்கால வெட்டுங்கனாரா? இந்த ராஜாமாருக்குள்ள விசுவாசம் வந்திருக்கும். ஆமாவா இல்லையா? 2வது யார்கிட்ட சொல்லியிருப்பான்? ஜனங்கள்ட்ட சொல்லியிருப்பான், கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்ய போகிறார். சொல்லுங்களுக்கு புரியுதா? இல்ல மம்பட்டி எடுங்கள, எடுங்க, கம்பி எடுங்க,
தோண்டுண்டா கர்த்தர் அற்புதம் செய்வார். அப்ப இவன் மட்டும் இல்ல, இந்த விசுவாசத்துல கூட யாரு சேர்ந்து ஜாயிண்ட் ஆகுறா? ஒரு கூட்டமே கூட சேர்ந்து ஜாயிண்ட் ஆகிறது. கர்த்தர் உனக்கு குடும்ப வாழ்க்கையை எதுக்கு தந்திருக்கிறா தெரியுமா? ஏன் குடும்ப வாழ்க்கையை தந்து உன்னை ஆசீர்வதிக்கணும் விரும்புறாருனா, நீ மட்டும் இல்ல, உனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தின் அபிஷேகத்தை உன் கணவனுக்குள்ள, உன் மனைவிக்குள்ள, உன் மாமியாருக்குள்ள வராதுல்ல? ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. உன் வீட்டுல இருக்கிற மாமனாருக்குள்ள, நாத்தனாருக்குள்ள அந்த அபிஷேகத்தை கடத்தி நீங்க 2 பேரும் விசுவாசமா பேசும்போது ஆண்டவர் சரித்திரத்தை மாற்றுகிற இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை செய்வார். ஏ கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லு பாப்பா. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாள் ஒருத்தன் என்கிட்ட வந்தான், ஊழியக்காரன். நான் பிரியாணி கடை போட போறேன்னா, ஊழியத்துக்கு வந்தவன் என்ன கடை போட போறானா? லட்சணம் விசுவாசம். கர்த்தர் ஊழியன்னு சொல்லிட்டாரு, தோத்திரம் பண்ண வேண்டாமா? ஆமா, பிரியாணி கடை போட்டு சாவதுக்கு ஊழியத்தை விட்டுட்டு பிச்சை எடுக்க. அப்ப நான் அவன்கிட்ட சொன்னேன், அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீ ரோட்ல கடையை போட்டு பார்சல் விற்க அழைக்கல, பலிபீடத்துல கர்த்தரை துதிக்க அழைச்சிருக்கிறாரு. அப்ப எனக்குள்ள இருக்க விசுவாசம் அவனுக்குள்ளே கடத்திடுவோம்ல? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இல்லைன்னா என்ன நடக்கும்? ஆமால, ஊழியத்துக்கு வந்து என்னல கிடைக்க போகுது? பேசாம பிரியாணி பார்சல போட்டு பிச்சை எடுங்கல. ஏன்னா ஏன்டே என்ன இல்ல சொல்ல புரியுதா தாயி? அப்ப எனக்குள்ள விசுவாசத்தை நான் கடத்த முடியும். ஒரு அல்லேலூயா. டேனியலே முழு நேர ஊழியக்காரன் தானே? ஹல்லேலூயா. பெரிய ஆளா வருவடா. அவனுக்கு ஆமீன் வந்துட்டு பத்தியலா? அதை விட்டு ஊழியனா கஷ்டம் தம்பி, ஊழியத்துக்கு வராத தம்பி, நாங்களே கஷ்டப்படுதுன்னா அவனுக்கு இருக்க ஆவியும் பெறும். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள்கிட்ட பேச பழகு. 2 பிள்ளைகள்கிட்ட பேசணும். அதான் விசுவாசத்தின் 2வது படி. ஆமென். பிள்ளைகிட்ட சொல்ல, நீ டாக்டர் ஆயிடுவ, நீ இன்ஜினியர் ஆயிடுவ. அம்மா படிப்பே வரல, அது கர்த்தர் தந்துருவாரு. இது அப்படி கிடையாது. இந்த மூத்த பிள்ளை முட்டாளு, ஆண்டவர் ஒன்ன முட்டாள் ஆக்கிடுவாரு. அப்ப நீ முட்டாள் அர்த்தம். உன் பிள்ளை முட்டாள்னா பெத்தது பெரிய முட்டாளா? உண்மையா இல்லையா? உன் பிள்ளைய நீ லூசுன்னா நீ பெரிய லூசு. லூசுக்கு பிறந்த லூசு தானே. பிள்ளைகிட்ட பேச்ச பாரு. பிறகு அதுக்கு என்னைக்கு அற்புதத்துக்கு ஸ்டெப்புக்கு வர பிள்ளைகள்ட்ட சொல்லணும், நீ பெரிய ஆளா வருவடா. என் பிள்ளைகள்லாம் நான் கூப்பிட்டு அடிக்கடி சொல்லுவேன். என் 2 மூத்த பையன் சொல்லுவேன், படிப்பே வர மாட்டேங்குது, படிச்சது போதும்ல, நீ நல்ல படி, உனக்கு எவ்வளவு படிக்க முடியும், 35 மார்க் எடுத்துருவியா, அது எடுத்துருவேன், ரைட்டு போதும். அதுக்காக நீ ஃபர்ஸ்ட் வா, நீ அவன் ஓடியே போயிடுவான். எங்கேயாவது போய் அவன் பேசாம பறந்துடலாமா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கெப்பாசிட்டியில படிக்கும். என்ன இல்லையா வர மாட்டுக்கு? அப்புறம் ஏன்ட இருக்க படிப்பு லட்சம் தானே என் மூத்த வண்ட இருக்கும். எனக்கு கணக்கு வராது, அவனுக்கும் வராது. எனக்கு இங்கிலீஷ் வராது, அவனுக்கும் வராது. ஆனா என் பிள்ளைய சொல்லியிருக்கேன், நீ பெரிய ஆளா வருவடா, நல்லா படி, 12 முடி, காலேஜ் படி, பைபிள் காலேஜ் படி, நீ தான் கீபோர்டு போடணும். அப்பா அவனுக்கு இப்ப வெறிய பாத்தியனா? ஒரு ஆமீன் சொல்லப்படாதா? அதை விட்டுட்டு நீயா நீ நீ நீனா அவன் ஏன் அப்படி சொல்லாம, எங்க அப்பா அம்மாவும் அப்படி வரட்டாண்டவரே, என்ன உற்சாகப்படுத்தாண்டவரே. ஒரு லேயா சொல்லுங்க, அடி பக்கத்துல கை கூட சொல்லுங்க. உன் விசுவாசம் உயிருள்ள விசுவாசம்னா நீயும் அறிக்கையிடுவ, மற்றவர்களையும் அறிக்கையிட வைப்ப. மறுபடியும் ஒரு சொல்லுங்க, நீயும் அறிக்கையிடுவ, மற்றவங்களையும் அறிக்கையிட வைப்ப. அதுக்கு தான் உடனே அற்புதம் செய்யாம சில விஷயத்தை செய்ய சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆமென். கானாவூர் கல்யாணத்துல மட்டும் ஆண்டவர் மந்திரம் பண்ணி அற்புதம் பண்ணல. ஆமென். அவர் செஞ்ச அற்புதத்தால தான் மரியாளுக்குள்ள இருந்த விசுவாசம் 4 பேருக்குள்ள பரவிச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சில காரியத்தை கர்த்தர் செயல்படுத்தி செய்ய சொல்லுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சரி, இப்ப சொல்லுங்க, விசுவாசத்தின் முதல் படி என்ன? கீழ்ப்படியில் உள்ள விசுவாசம். உயிருள்ள விசுவாசத்தின் முதல் படி என்ன? நானும் அறிக்கையிடுவேன், மற்றவர்களையும் அறிக்கையிட வைப்பேன். அல்லேலூயா. கணவன் மனைவிக்கு சொல்ற, இன்னைக்கு வீட்டுல போய் உங்க புருஷன் கை கொடுத்து இருக்கீங்களா? அப்படி ஆமா, கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். என் மனைவி நானும் செய்யறேங்க. எனக்கு எப்பமெல்லாம் கஷ்டம் வருதோ என் மனைவி என்னை தைரியப்படுத்துவா. வந்துடலாம் ஐயா, ஜெயிச்சிடலாம் ஐயா,
முடக்குவாதத்தில் கடந்தேன். ஒரு நாள் மத்தியானம் எந்திரிச்சே கை இப்படி நின்றுட்டு கை இப்படி நின்று என்ன செய்ய முடியும்? பாத்ரூம் வருது, கை மடங்கினா தானே கப்பை கோத முடியும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? கை இப்படி நிக்கி சாப்பிடனா கை மடங்கணும். என் மனைவி அதுவரை விசுவாசத்துல இருந்தா, ஏன்ட இருந்து பியாய பாருங்க என்ன பண்ண தெரியுமா? கையை மடக்க முடியல. ஏம்மா என் கதை முடிஞ்சது. எவ்வளவு லட்சணம் பாருங்க. பள்ளிக்கூடத்துல இருந்து போய் சொல்லப்படாதுல்ல. ஏம்மா என் கதை முடிஞ்சது, எப்படி நான் ஒரு மாசத்துல இறந்துருவேன். அவளுக்கு இருந்த விசுவாசத்தை பூரா பலூன்ல காத்த இறக்கி விட்டுட்டேன். அதனால நீ குடும்பத்தை பார்த்துக்க. அல்லேலூயா. எவ்வளவு லட்சணமான வார்த்தையை பத்திலான பிள்ளைகளை நீ பார்த்துக்க. அவ சோர்ந்தே போயிட்டா. அது வரைக்கும் என் கணவரை எழுப்புனவா அவ ஒரு அடியா படுத்துட்டான். மாப்பிள்ளையே சொல்லிட்டாருல, ஊழியக்காரனே சொல்லிட்டாரு. எங்க அம்மா உடனே வந்தவ சாயங்காலம், ஏல அறிவு இருக்கான்னு கேட்டாவ. அல்லேலூயா. அவ நல்லா சோமண்ணவளி செத்துருவீங்கல, சோமன்ல அற்புதம் நடக்கும். ஆமென். அப்பதான் எவ்வளவு பெரிய பியாயா நம்ம இருந்திருக்கோம் பத்தியில. ஏங்க சில காரியத்தை கத்த தாமதப்படுத்துறாருன்னா காத்து இருக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. சில காரியத்தை கத்த தாமதப்படுத்தி செய்ய வைக்கிறாருன்னா, சில காரியத்தை செஞ்சு செய்யும் சொல்றாருன்னா, உன் விசுவாச அறிக்கை எப்படி இருக்குன்னு பாக்குறாரு. நீ உன் கூட இருக்கிறவங்களை எப்படி எழுப்புறன்னு பாக்குறாரு. மூணாவது என்ன தெரியுமா?